ஒன்றும் இல்லை ஆமா, உங்க சித்தப்பா எல்லா சொத்தும் எடுத்துக்க நினைக்கிறாரு. அது இல்லாம நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சுதான் என்னை கூப்பிட்டு பேசினாரு. ஓ சூப்பர், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சித்தப்பா உன்னை கூப்பிட்டு கால்வாசி சொத்து நமக்கு மட்டும் தரேன்னு சொல்லியிருப்பாரு, அவங்கள ஒழிச்சு கட்டணும்னு சொல்லியிருப்பாரு. அதனால நீ தலையாட்டி இருப்ப, இவங்க கூட நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு. கரெக்டா? ஆமா, நீ சொன்னதுதான். இதுக்கு தாண்டி அவனுங்க 2 பேர்கிட்டயும் நான் சொல்லாம இருந்தேன். நான் லவ் பண்ணா இந்த மாதிரிலாம் நடக்கும், வர பொண்ணு பிரிச்சிருவா அப்படின்னு. நீயும் அதே பண்றியடி. அவனுங்களை விட்டு நான் எப்படி வருவேன்? நீ வந்துரு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, ப்ளீஸ் அவனுங்களை விட்டு வந்துரு, எனக்கு நீ வேணும். நீ அழாத. சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நானும் அவனுங்க கூட ரொம்ப நாளாவே இருந்துட்டேன். அவனுங்க கூட இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி பாத்துக்கலாம். என்ன ஒண்ணு, அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டான். லைட்டா கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு நல்லது நடக்கும்னா கெட்டது பண்ணி தானே ஆகணும். சரி பாத்துப்போம். சரி அழாத. பார்க்கவே கஷ்டமா இருக்கு சார். அவனை என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் தயாலான வெளியே கூப்பிட்டு வரணும் சார். என்ன பண்ணலாம் யோசி 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 யோசி. சார் எனக்கு ஒரு ஐடியா. குமாரோட பையன் சண்டே ஆனா கண்டிப்பா மியூசிக் கிளாஸ் போவான். இன்னைக்கும் போயிருப்பான். அவன் பையனை தூக்கிட்டு குமாரை வர வைப்போம், கண்டிப்பா வருவான். நான் ஒரு வாட்டி அந்த பையனை மியூசிக் கிளாஸ்ல இருந்து கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டேன். அதனால அந்த டீச்சரை என்ன நம்பி கண்டிப்பா அனுப்புவாங்க. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சார். இதை பண்ணிடலாம். ஹலோ குமார்ண்ணா, சொல்லலாம். உன் குழந்தை என்கிட்ட தானே இருக்கு. வாணா குழந்தைய காணணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வரியேண்ணா. நீ எப்போ வேணா வாணா. ஆனால் நான் 10 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோண்ணா. அப்புறம் உன் குழந்தை எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு அப்பனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. சரி வாணா. சரி நான் குமார் சார். குழந்தை காணணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வர. உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியில். ஃபோன் போட்டாலும் நாட் ரீச்சபிள். வா. பொறுமை. குழந்தை என்னடா பண்ண? தம்பிங்களா, அண்ணனோட பாப்பாவை அப்படியே மேலே கூட்டு போய் விளையாட்டு காட்டுங்க. என் குழந்தைய விட்டுங்களா? நம்ம ஜிம்மிக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க. தம்பி வாங்க அங்கே போய் பேசுவாங்க.